ஹாய் காய்ஸ். இன்னைக்கு டெய்லி யூசிங் சென்டென்சஸில் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எனக்கு நம்பிக்கை இருக்குது, இல்லைன்னா எனக்கு நம்பிக்கை உள்ளது அப்படிலாம் சொல்லுவாங்களே. எனக்கு நம்பிக்கை இருக்குது, எனக்கு நம்பிக்கை உள்ளது, எனக்கு அதை நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறத ஐ எம் ஹோப்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம். ஐ எம் ஹோப்ஃபுல் அப்படின்னா எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் நம்புகிறேன் அப்படின்னு அர்த்தம். நான் உணர்ச்சி வசப்படுறேன், எனக்கு ரொம்ப உணர்ச்சி வசம், எனக்கு இந்த நியூஸை கேட்டால் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுருவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. உணர்ச்சி வசப்படுறது, ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுருவா அப்படின்னு சொல்கிறத ஐ ஃபீல் எமோஷ்னல். ஐ ஃபீல் எமோஷ்னல் அப்படின்னா ரொம்ப எமோஷ்னலாக வாங்கல, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அழுவுறது, உணர்ச்சி வசப்படுறது, அதை தான் சொல்கிறாங்க. இந்த இடம் எங்கே இருக்குது, இந்த இடம் எங்கே இருக்குது, ஒரு பிளேஸ் பற்றி நம்மக்கிட்ட சொல்லும் போது இது எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லையா. அப்போது வேர் இஸ் திஸ் பிளேஸ்ன்னு கேட்கலாம். வேர் இஸ் திஸ் பிளேஸ் அப்படின்னா இந்த பிளேஸ் எங்கே இருக்குது, வேர்னா எங்கே, இஸ் திஸ் பிளேஸ் அப்படின்னா இந்த இடம், வேர் இஸ் திஸ் பிளேஸ் அப்படின்னா இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறது. அவளுக்கு என்னப்பா, அவள் நிம்மதியாக இருக்கிறா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அவளுக்கு என்ன, அவளாம் நிம்மதியான வாழ்க்கை வாழ்கிறா அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. இது எப்படி சொல்லலாம், அவளுக்கு நிம்மதி இருக்கு, அவன் வீட்டுல நிம்மதி கொஞ்சமாச்சும் இருக்கு, எங்க வீட்லயே தான் இருக்காங்க, சண்டை போட்டுட்டே இருக்காங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. அதை ஷீ இஸ் அட் பீஸ், ஷீ இஸ் அட் பீஸ், ஷீ லீவ்ஸ் பீஸ்ஃபுல் லைஃப் அப்படின்னா அவ ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்கா அப்படின்னு அர்த்தம். பொருளை பார்த்துட்டு என் மனசு தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றது, இல்லை வந்து என் மனசை பறி கொடுத்துட்டேன், என் மனசு காணாம போச்சு அப்படிலாம் டைலாக் சொல்லுவாங்க இல்லையா டிவிலலாம். இது எப்படி சொல்லலாம், ஐ லாஸ் மை மைண்ட். ஐ லாஸ் மை மைண்ட் அப்படின்னா என் மனசு தொலைஞ்சிருச்சு, காணாம போச்சு அப்படிலாம் சொல்றது. இது ஒரு சுற்றுலா மையம். இது எப்படி சொல்லுவோம், ஆக்சுவலி சுற்றுலா மையம்னா ஒன்றும் இல்லை. இப்போ நிறைய பிளேசஸ் இருக்கு, ஏற்காடு, ஊட்டி அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு குணா குகை இருக்கு இல்லையா, அதுவுமே ஒன் ஆஃப் த டூரிஸ்ட் ஸ்பாட். ஸோ டூரிஸ்ட் ஸ்பாட்னா என்ன, சுற்றுலா மையம், சுற்றி பார்க்குற இடம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சுதா, திஸ் இஸ் அ டூரிஸ்ட் ஸ்பாட், திஸ் இஸ் ஒன் ஆஃப் டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படின்னா ஒரு சுற்றுலா மையம் அப்படின்னு சொல்றது. நாங்க சுற்றுலா சென்றோம், இது எப்படி சொல்லலாம், சென்றோம், வெண்ட், வி வெண்ட் ஆன் எ ட்ரிப். வெண்ட் ஆன் எ ட்ரிப் அப்படின்னா சுற்றுலா போகணும் அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா, அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாமா. இப்போ மணி எத்தனை, இப்போ மணி எத்தனை அப்படிங்கிறத வாட் டைம் இஸ் இட் நவ் அப்படின்னு கேட்கலாம். வாட் டைம் இஸ் இட் நவ் அப்படின்னா இப்போ மணி எத்தனை அப்படிங்கிறது. இன்னொரு விஷயம், இன்னொரு வார்த்தை எப்படி சொல்லலாம் அப்படின்னா வாட் இஸ் டைம் நவ். வாட் இஸ் டைம் நவ் அப்படின்னா இப்போ மணி எத்தனை, இப்போ மணி என்னாச்சு அப்படின்னு கேட்கறது எல்லாத்துக்குமே ஒரே சென்டென்சஸ் தான் வரும். இந்த மாதம் ரொம்ப முக்கியமான மாதம், ஏன்னா இதில் பர்த்டே வரும், வெட்டிங் டே வரும், பேபிஸோட ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ் வரும், சம்வாட் நிறைய இருக்கும் இல்லையா. இந்த மாதம் எனக்கு ரொம்ப முக்கியமான மாதம், இது எப்படி சொல்லுவோம், இந்த மாதம் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத திஸ் மந்த் இஸ் இம்பார்ட்டன்ட். இது வந்து இந்த மாதம் ரொம்ப ஸ்பெஷலானது எனக்கு அப்படிங்கிறத திஸ் மந்த் இஸ் வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ அப்படின்னா எனக்கு இது ரொம்ப ஸ்பெஷலான மாதம். ஏன்னா அதில் நிறைய அக்கேஷன்ஸ் வரும், லைக் ஆனிவர்சரி, வெட்டிங், என்கேஜ்மெண்ட், அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் தான் சொல்லுவோம், இந்த மாதம் முக்கியமானது அப்படிங்கிறத திஸ் மந்த் இஸ் இம்பார்ட்டன்ட். இந்த மாதம் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறத திஸ் மந்த் இஸ் வெரி ஸ்பெஷல். இது எனக்கு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறது எப்படி சொல்லுவோம், திஸ் மந்த் இஸ் வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டெய்லி யூசிங் சென்டென்சஸ் நம்ம சேனலில் ஒரு சீரியஸாக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னைக்கு 1 or 7 or 8 days இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு ஷூராக தெரியல. என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பாய்.